கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த நாளை பயத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த நாளில் என் முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், என் முன்பாக இருக்கிற போராட்டங்கள், என் முன்பாக இருக்கிற நெருக்கங்கள், என் முன்பாக இருக்கிற தேவைகள், எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற மனிதர்களை நான் எப்படி சமாளிப்பேன்? இந்த நாளை நான் எப்படி கடப்பேன்? இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வரும் நாட்களை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை யுத்த களத்தில் நிற்கிறது போல இருக்கிறது. எரியப்படுகிற ஆயுதங்கள் எந்த திசையில் வரும் என்பதை அறியாமல் தெரியாமல் என் விரோதமாக எழும்பி வருகிற நாவுகள் எந்த திசையில் வரும் என்று சொல்லி நீங்கள் தெரியாமல் பயத்தோடு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறவில்லை. வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் மாறவில்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறவில்லை. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை யுத்த களத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இந்த வேலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் எரிகிற ஆயுதங்களையும் உனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளையும் அதை தாங்கிக் கொள்வதற்கு நான் உனக்கு கேடகமாய் உனக்கு முன்பாக இருக்கிறேன். எந்த திசையில் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன். நாம் சந்திக்கிற உபத்திரவத்தின் மத்தியிலே நம் இருதயத்திலே பலன் இல்லாமல் போகலாம், நம் உள்ளத்திலே பலன் இல்லாமல் போகலாம், நம் சரீரத்திலே பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு அரணாக இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை சூழ்ந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், நமக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நாம் சந்திக்கிற பிரச்சனையினால, நாம் சந்திக்கிற நெருக்கங்களினால, நாம் சந்திக்கிற போராட்டங்களினால பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தமது பலத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் தமது பலத்தினாலே நம்மை இடைக்கட்டி நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார், அவர் நம்முடைய மகா பெரிய பலனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த நாளில் கலங்காதபடிக்கு, திகைத்து போகாதபடிக்கு கர்த்தர் மீது விசுவாசத்தை வையுங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் வந்தாலும், எந்த ஆயுதங்கள் எனக்கு விரோதமாக ஏவப்பட்டாலும், எந்த கற்கள் என்னை குறித்து ஏவப்பட்டாலும், எந்த வார்த்தைகள் என்னை குறித்து பேசினாலும் நான் இனி அதற்கு கலங்கேன், நான் இனி அதற்கு பயப்படேன் என்று சொல்லி என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற திட நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த இந்த நாளிலே வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோடு கூட துணை நிற்கிற கர்த்தர். நாளிலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எனக்கு முன்பாக இருக்கிற சோதனைகள், என் முன்பாக இருக்கிற போராட்டங்கள், என் முன்பாக இருக்கிற நெருக்கங்கள், என் முன்பாக இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் கரத்தில் நான் கொடுக்கிறேன். அப்பா, எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், எனக்கு விரோதமாய் எரியப்படுகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்கிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன். நீர் என் கேடகம், நீர் என் அரண், நீர் என் பாதுகாப்பு. எனக்கு முன்பாய் கேடகமாக இருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நான் பலவீனப்பட்டு போகிற நேரத்தில், என் உள்ளம் தோய்ந்து போகிற நேரத்தில் அப்பா, நீர் எனக்கு பலனாக இருக்கிறீர். என் ஆவிக்கு பலனாய், என் ஆத்மாவுக்கு பலனாய், என் சரீரத்துக்கு பலனாய் இருப்பதற்காய் நன்றியோடு இந்த காலவேளையில் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நீர் என்னை காக்கிற கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன். உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் மாத்திரமே சிறந்தவர். உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பாதுகாப்பாய், கேடகமாய், அரணாயிருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.